வந்து ஒரு 2 பேர் தண்ணியை போட்டு நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நாடகத்தை கெடுக்கிற மாதிரி செயல்படுறாங்கன்னா, இவங்களை ஏதாவது சொல்லி அந்த கமிட்டியில் சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் அந்த பக்கம் தள்ளி உட்கார வச்சுட்டா, அடுத்து வர்றது யாரு? டான்ஸ் வருவாங்க. டான்ஸு கிட்ட அதே மாதிரி பேசினா அதுக பாவம். அதுக்காகத்தான் எப்பயுமே அந்த கோவப்படுறது மாதிரி காட்டிக்கிறத தவிர உண்மையான கோவம் கிடையாதுல்ல. கிராமத்தில் நம்ம போய் நாடகம் ஆடுறோம், அந்த கிராமத்தை போய் நம்ம ஊயின்னு இது பண்ணி சண்டை போட்டா எப்படி? இந்த கிராமம் கொடுக்குற காசுல தானே நடிக்கிறேன், அதை வாங்கித்தானே மற்ற கடைங்களுக்கு குடிக்கிறேன், மக்களுக்கு செய்கிறேன். அப்போ கிராமம் தான் எனக்கு முக்கியம். என்னுடைய இது அந்த பேசுறது ஒரு சிலருக்கு வந்து என்னடா பெரிய இது மாதிரி நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்மளே பேசுகிறேன், அதெல்லாம் கிடையாது. இங்கே உரிமை அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பெரியப்பன் சித்தப்பேன் உரிமையாக போயிடுது, அவ்வளோதான். நான் பிரித்து பார்த்தா தானே என்ன சொல்லலாம், நீ நடிக்க வந்த, நீ கோமாளி, நீ நடிச்சுட்டு மட்டும் போடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அண்ணன் என் தம்பி, அவரை அடித்தாலும் நான் தான், அவரை கீழே விழுந்தா தூக்குறது நான் தான், நான் விழுந்தா தூக்குறது அவங்க தான். இதில் என்ன பிரிவனே? ஐயா போயிட்டு வந்து ஐயா ஒரு நிறைய பாருங்களேன், அண்ணே எம்கே அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. இப்படின்னா வருது பட்டாக்குன்னு பார்த்தவனே எம்கே அண்ணே வணக்கம்னே, தம்பி நீயாடா, ஷோ உன்னை அண்ணன் நினச்சிக்கிட்டே இருப்பேன்டா, ஊன்னு கட்டி பிடிச்சி அவனை அப்படி இப்படின்றான்ல, அதுதான் ஊழ கும்பிடு. ரொம்ப இதெல்லாம் எனக்கு தெரியாது.